இனி யார் பேச்சையும் கேட்க போறதில்ல, நானே முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராகவா லாரன்ஸ் அவரு தனி கட்சியை தொடங்க போறாரா? இப்ப விஜய் அவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு சிக்னலும் வரலையா? என்னதான் ஸ்டாலின் அவரும் எடப்பாடி அவரோ கட்சியை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருந்தாலுமே இப்ப விஜய் அவர் அந்த இடத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டாரு. விஜய் அவருடைய அரசியல் வருகை நிர்ணயிக்கப்பட்டதா அல்லது எதிர்பாராத ஒன்றாங்கிற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய் அவருடைய ஆட்சி கட்டல்ல அவரு அமர்ந்திருக்காரு. விஜய் அவரு உண்மையில் பலருக்கு அரசியல் மீதான பார்வைய நம்பிக்கையும் மாற்றி இருக்காருன்னு சொல்லலாம். அதோட நேர்ச்சியா நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறத தன்னோட விருப்பத்தை சில நாளுக்கு முன்னாடியே காணொலி வாயிலா தெரிவிச்சிருந்தாரு. அந்த வீடியோவுக்கு நிறைய விமர்சனம் வந்துச்சு. அந்த செய்தியாளர் சந்திப்புல கூட விஜய் அவருடைய ஒரு மாத ஆட்சி காலம் பத்தி கேள்விகள் எல்லாம் கேட்டதுக்கு சிறப்பா இருக்கணும் சொல்லியிருந்தாரு. எல்லா பக்கங்கள்ல இருந்தும் லாரன்ஸ் அவருக்கு கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு. அதே நேரத்துல விரைவில் தமிழக வெற்றி கழகத்துல அவர் இணைய போறாருன்னு கூட செய்திகள் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம சர்ச்சையான விஷயம் ஒண்ணு பேசி அது நிறையவே வைரல் ஆகி அதுக்கான விளக்கத்தை கூட அவர் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில அவர் திருச்சி கிழக்குலாம் போட்டி இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. ராகவா லாரன்ஸ் அவர் இப்படி பல கட்ட வீடியோக்களை போட்டு விளக்கம் அளிச்சப்ப கூட தாவேகாவில இருந்து முதல்வர் விஜய் அவருடைய தரப்புல இருந்து எந்த சிக்னலும் வரலையா? இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட தொடர்பு கொள்ளலையா? இப்படிப்பட்ட சூழல்ல தான் பொறுமை இழந்த அவரு தனியா கட்சி ஆரம்பிப்பாருன்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர் கூட கூட்டணி வைப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தனி கட்சி தான் இனி வேணும் அப்படின்னு சொல்லி சின்னம் குறித்த அப்டேட் எல்லாம் சீக்கிரமா தெரிவிப்பாருன்னு சொல்றாங்க. பாஜகவில இருந்து விலகி வீத லீடர் அமைப்பின அண்ணாமலை அவரு தொடங்கி இருக்காரு. அது ஒரு பக்கம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ராகவா லாரன்ஸ் அவரு அவரோட அரசியல் வருகைய அண்ணாமலை அவர் கூட சேர்ந்துதான் பண்ணுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அதுவும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்துல அவர் இணைவாராங்கிற பல கேள்விகளுக்கு மத்தியில இன்னும் அந்த கட்சியில இருந்து எந்த சிக்னலும் கொடுக்காம இருக்காங்களாம். ராகவா லாரன்ஸ் அவரும் அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப தனி கட்சி தொடங்க இருக்காராம். இந்த மாதிரி செய்திகள்ல ஒரு சில பத்திரிகைகள்ல எழுதியிருக்காங்க. இத பார்க்க போற மாஸ்டர் என்ன ஒரு பதில் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்ததா பார்க்கணும். ராகவா லாரன்ஸ் அவருடைய அரசியல் வருகை குறித்த அறிவிப்பு, அதை தொடர்ந்து எழுந்த சர்ச்சை தமிழக அரசியல் வட்டாரத்துல புதிய விவாதத்தை உருவாக்கி இருக்கு. அவர் எந்த அரசியல் பாதையை தேர்வு செய்யறாரு அப்படிங்கறத பத்தி இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகல. தாவேகாவில இணைவாரா, அண்ணாமலை அவர்களோட கைகோர்ப்பாரா அல்லது தனிக்கட்சி தொடங்குவாரான்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இது குறித்து தெளிவா அவரே ஏதாவது அடுத்த கட்ட அறிவிப்புகள்ல வெளியிட்டாதான் தெரிய வரும். இப்போதைக்கு இது எல்லாமே அரசியல் வட்டாரங்கள்ல பரவி வர தகவல்கள், யூகங்களா இருக்கு. இதுக்கு மாஸ்டர் என்ன பதில் கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ராகவா லாரன்ஸ் அவர்கள் என்ன கட்சியில இணைந்தா நல்லா இருக்கும்? அவர் அரசியலுக்கு வர்றது பத்தி உங்களோட கருத்து என்னங்கறத மறக்காம சொல்லுங்க.